அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒருத்தன் வீட்டு அலுவலகம் போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கிட்ட வந்ததும் அந்த வீட்டில் இருக்கிற நாய் 2 காலையும் தூக்கி அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தும். அவனும் அப்படியே 2த்தையும் கட்டி பிடிச்சிட்டு தூக்கி போவான். சோபாவில் போய் உக்காந்தான்னா பக்கத்தில் சோபாவில் உக்காந்துடும். முதுவை தடையை ஊற்றுன்னு இருப்பான். அந்த நாய்க்கு 2 வேளை ரொட்டி பால், அதுக்கு தனி படுக்கை, அது இல்லாமல் குளிக்கிறதுக்கு தனி சோப்பு. அவர் உடம்பு சரியில்லைன்னா அவரை காரில் எடுத்துன்னு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இட்டுன்னு வருவாங்க. ராஜ மரியாதை இது எல்லாத்தையும் கொல்லைப்புறத்தில் இருக்கிற கழுதை பார்த்துக்குது. அது நினைக்குது, ஒரு துரும்பு கூட எடுத்து போடலையே அந்த நாய், நம்மளாவது போய் ஏரியில் போயிட்டு துணியை துவைச்சி எடுத்துன்னு வந்து போடுறோம், நமக்கு ஏதோ அரை வயிறு கஞ்சி ஊற்றுறானுங்க, இது ஒன்றுமே பண்ணல, ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்குது, ஒருவேளை நாமளும் அப்படி செய்யணுமோ அப்படின்னு நினைக்குது. உடனே ஒரு முடிவுக்கு வந்தது, சரி நாளைக்கு நாமளும் அதே மாதிரி செய்யலாம். அவர் வேலை விட்டு வராரு. கழுதை ஓடி போய் 2 காலை தூக்கின்னு ஓடிச்சு. அவன் பயந்துன்னு உள்ளே ஓட்டான். இதுவும் உள்ளே ஓடிச்சு. கொம்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அடின்னு அடித்தான். அடித்து இழுத்துன்னு வந்து கொல்லைப்புறத்தில் வச்சு ஒரு கயிறு போட்டு கட்டிட்டான். கழுதைக்கு ஒன்றும் புரியல, நாம் என்ன பண்ணோம், வணக்கம் தானே சொல்ல வந்தோம், நாயை மட்டும் அப்படி கொஞ்ச நாள் நம்மளை வந்து இப்படி பண்ணுறானே, ரொம்ப மனசு அதுக்கு ரொந்து போச்சு. இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருவரும் அவரவருடைய இயல்பான நிலையிலிருந்து மாறக்கூடாது. அப்படி மாறினா இந்த கதி தான். நன்றி, வணக்கம்.